நான் இந்த திருக்கோயில் வந்து ஆலவட்டம்மன் கோயில் அனகாபுத்தூர். இந்த திருக்கோயில் வந்து அனந்தவள்ளி சமேதா அகத்தீஸ்வரர் வகையறாக்கு உட்பட்டு அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வர கோயில் இது. இந்த கோயில் வந்து 2012 கும்பாபிஷேகம் அப்போ இருந்த நகரமன்ற தலைவர் திரு வேலாயுதம் அவர்களால் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் வருஷம் ஆடி மாத திருவிழா நடத்திட்டு வராங்க. இந்த ஆடி மாத திருவிழாவுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே ஊர் பொதுமக்கள், நாங்கள் எல்லாருமே நிர்வாகிகளாக இருந்து விழா குழுவாக இருந்து இந்த திருவிழாவை ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் கொஞ்சம் வசூல் பண்ணி எல்லாமே சிறப்பாக நடத்தின்னு வந்தோம். இதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் அவங்க திமுகவை சேர்ந்த நபர்கள் இந்த திருவிழாவை நடத்தின்னு வந்தாங்க. கடந்த ஆண்டு திருவிழாவில் கொஞ்சம் தொகை வந்து மீதி இருந்தது. ஒரு 7 லட்சம் ரூபா இருந்திருக்குமாண்ணா. கடந்த ஆண்டு திருவிழாவில் 7 லட்ச ரூபா மக்களிடம் வசூல் பண்ண பணம் 7 லட்ச ரூபா 7 லட்சத்தி சொச்சம் மிச்சம் இருந்தது. அந்த பணத்தை வந்து அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். அதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த திமுக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த கோயிலுடைய இந்த மண்டபம் இப்போ இருக்கிற மண்டபத்தை அமைச்சாங்க. சரி, மண்டபத்தை அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி விழாக்குழு நிர்வாகிகள் இருந்தோம். நாங்கள் எதுவுமே கேட்டுக்கல. இதன் பிறகு இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு இந்த ஷெட்டுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை 1 ரூபா கூட இதுக்கு வந்து நிதியாக ஒதுக்கவே இல்லை. இந்த இது கட்டணத்து வந்து முழுக்க மக்கள் சிறுக சேர்த்து வச்ச பணத்தில், நாங்கள் வசூல் பண்ண பணத்தில் கட்டினாங்க. இதை கட்டிட்டு இப்போ பக்கத்தில் இன்னொரு கோயிலுடைய கும்பாபிஷேக விழா நாளைக்கு நடக்க போகுது. அந்த கோயிலுக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு வராங்க. அதை காரணமாக வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட வசூல் பண்ண பணத்தை வச்சு இவங்க பண்ண மாதிரி திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்வெட்டு வச்சு இதை வந்து மந்திரியை வச்சு நாளைக்கு திறக்கிறாங்க. இதில் வந்து கட்சி சார்ந்து இருக்கிற திமுக திருநீர்மலை பகுதிச் செயலாளர் திரு ஜெயக்குமார் அவர்களுடைய பெயரையும் பதிவிட்டுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயன்றது தெரியல. இந்து சமய அறநிலையத்துறை நிதி ஒதுக்காது மக்களுடைய பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. இதில் மக்களுடைய பெயர் அனகாபுத்தூர் பொதுமக்களால் வசூலிக்கப்பட்ட நிதியில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வரி கூட கிடையாது. இதில் வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கல்வெட்டு தான் இருக்கிறத தவிர்த்து மக்களுடைய பணம் எதுவுமே இல்லை. இதனால தான் நாங்கள் வந்து ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இதை வந்து நோட்டீஸாக அச்சடித்து இதை ஊர் பொதுமக்களுக்கு நாங்கள் யார்கிட்ட நாங்கள் நிர்வாகியாக இருந்தப்போ யார்கிட்ட நிதி வசூல் பண்ணமோ அவங்கக்கிட்டலாம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கிற மாதிரி இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்குறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.